No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வடக்கு இஸ்ரேல இருக்கக்கூடிய மக்கள் இங்க வந்து காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து ஈரான் வச்சிருக்காங்க. அதே சமயம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் சண்டை எங்க போய் முடிய போகுது? ஏன் வந்து வடக்கு இஸ்ரேலில் இருப்பவர்கள் உடனடியாக வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்கன்னு சொல்லி ஈரான் எச்சரிக்கை கொடுக்கணும்? எங்க பிரச்சனை நிக்குதுன்னா, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டை நிறுத்தப்படாமல் இந்த போர் நிறுத்தம் முழுமையாக அடையாது. ஏன் வந்து இஸ்ரேல் வந்து லெபனான் அடிக்கிறாங்க? ஹிஸ்புல்லா தான் காரணமா? இப்போ வந்து இஸ்ரேலுக்கு வந்து தெற்கு லெபனானின் ஒரு பகுதியை இஸ்ரேலோடு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. தெற்கு லெபனானை கிட்டத்தட்ட முழுமையாக பிடிச்சிடணும், இஸ்ரேலோட பிடிச்சிடணும், சேர்ந்துடணும். அது ஒரு பெரும் பகுதி. அது ஒரு பெரும் பகுதியில் பாலைவனமாகவும் இருக்கிறது. அந்த பகுதியை நம்ம பக்கம் கொண்டு வரணுங்கிறது ரொம்ப நாள் இஸ்ரேல் முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு தடையாக இருப்பது ஹிஸ்புல்லா. இப்போ வரைக்கும் கத்தாரில் இருந்தும் சவுதி அரேபியாவில் இருந்தும் கச்சா எண்ணெய் வெளியே வரவே இல்லை, முடியல. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4-5 மாதங்களாக கச்சா எண்ணெய் அப்படியே வந்து தங்கி அப்படி வந்து இன்னைக்கு வந்து அது வந்து ஒன்றுக்குமே பயனில்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்காவுடைய ஆதிக்கம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஈரானுடைய நிபந்தனை என்பது இப்போது எப்படி இருக்குன்னா, இப்போ லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நிறுத்தம் வந்தால் மட்டும்தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குன்றாங்க. இப்போ இன்னைக்கு வெள்ளை மாளிகையில் ட்ரம்புடைய வெளியுறவு அதிகாரி கொடுத்த தகவல் என்னன்னா, இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தம் நடக்கணும். ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேல் மேல அமெரிக்காவுக்கு ஒரு கோபம் வந்திருக்கு. எப்படின்னா, நம்ம பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்குமாவது இஸ்ரேல் சும்மா இருக்கலாம், அமைதியா இருக்கணும். ஆனா அமைதியா இல்லை. காரணம், அடிப்படையில் இஸ்ரேலுக்கு போர் நிறுத்தத்தை நிறுத்த வேண்டுங்கிற அக்கறை இல்லை. ஈரான் வசம் இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றணும். இதெல்லாம் நடக்காம நான் எப்படி வந்து போர் நிறுத்தத்துக்கு வருவேன்னு இஸ்ரேல் கேட்கிறாங்க. ஓகே, முக்கியமா பயம். ஈரானை பார்த்து இஸ்ரேல் பயப்படுறாங்க. பயம் கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. அது யாருக்கு எதிராக ஈரான் பயன்படுத்தும்? நிச்சயமா இஸ்ரேலுக்கு எதிராக. நிச்சயமா இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தும். அப்ப அது யாருக்கு அச்சுறுத்தல்? இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல். அதனாலதான் இந்த விஷயம் முடிவடையாமல் நாங்கள் போர் நிறுத்தம் நடத்த மாட்டோம்னு இஸ்ரேல் சொல்றாங்க. இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இப்ப இல்லை. அவங்க துணிஞ்சு வந்து இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஆட்களை பூரா லிண்டனா இருக்கு அந்த பக்கம் இறக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கு ஹிஸ்புல்லா தயாரா இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, குவைத்தில் இருக்கின்ற அந்த ஏர்போர்ட்ல அமெரிக்காவுடைய விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அங்க ஈரான் இன்னைக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க. நாங்க போருக்கு வரல, நாங்க போர்ல இல்லை அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இது எப்படி போய் முடியும்னா, இன்னும் சில தினங்களில் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய சொல் பேச்சு கேட்கவில்லை என்றால் இந்த ஹார்மோஸ் முற்றுகை தளர்த்தப்படும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுவனம் ஹலீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். நாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் இஸ்ரேல் அமெரிக்கா போர் பற்றி. அது ஒரு புதிய டைமென்ஷனை எடுத்திருக்கு. போர் நிறுத்தம் அமல்ல இருக்கு, இருந்தாலும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவும் ஈரான் தொடர்ச்சியாக சீண்டிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை வந்து தாக்கியிருக்காங்க இஸ்ரேல். இது இன்னொரு டைமென்ஷனுக்கு போயிருக்கு. அது எப்படின்னா வந்து வடக்கு இஸ்ரேல இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வந்து காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து ஈரான் வச்சிருக்காங்க. அதே சமயம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் சண்டை எங்க போய் முடிய போகுது? குறிப்பா வந்து அமெரிக்கா இஸ்ரேல் பின்னாடி இல்லை, குறிப்பா வந்து போர் பண்ணாதீங்கன்னு அமெரிக்காவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்கா தயவு இல்லாம ஏன் வந்து இஸ்ரேல் இப்படிப்பட்ட முடிவுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒரு விஷயத்தை நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும். இந்த யுத்தம் என்பது ஈரான் அமெரிக்கா யுத்தம் அல்ல. ஓகே, ஈரான் இஸ்ரேல் யுத்தம். சரி, புரிஞ்சுக்கணும். உண்மையான யுத்தம் என்பது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டை தான். ஆமா. இதுல அமெரிக்கா எங்க வர்றாங்க? இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்ததுனால இஸ்ரேலுக்கும் சார்புல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான சண்டையாக மாறியது, அவ்வளவுதான். இதுல வந்து அமெரிக்காவுக்கு வேற தேவை எதுவும் இல்லை, எல்லாமே இஸ்ரேலுக்காக. இப்போ நீங்க கேட்டீங்க, ஏன் வந்து வடக்கு இஸ்ரேலில் இருப்பவர்கள் உடனடியாக வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்கன்னு சொல்லி ஈரான் எச்சரிக்கை கொடுக்கணும்? ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் ஜியோகிராஃபிக்கலாக நம்ம பார்க்குறோம், வடக்கு இஸ்ரேலும் தெற்கு லெபனானும் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அந்த லெபனானுடைய தெற்கு பகுதியும் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியும் எல்லைகளாக இருக்கின்றன. அதுக்கிடையில் ஒரே ஒரு
ஆறு மட்டும் ஆறு தான் மட்டும் தான் ஓடுது. ஓடுது. அதுக்கு பேர் லிண்டன் ஆறு. லிண்டன் ஆறு. சரியா? இந்த ஆற்றை கடந்து விட்டால் அந்த பக்கம் லெபனான், இந்த கரைக்கு வந்துட்டா நீங்க இஸ்ரேல். இஸ்ரேல். இது வடக்கு பகுதி. நடுவுல ஒரே ஒரு ஆறு மட்டும் தான். ஆறு லிண்டன் ஆறு மட்டும் தான். இந்த ஆற்றங்கரையோரத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் ராணுவம் இருக்கிறது. இப்போ வந்து என்ன பிரச்சனை, உங்களுக்கு லெபனான் என்பது ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் தெற்கு லெபனானை ஆதிக்கம் செலுத்துவது ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லா என்பது ஈரானுடைய ஒரு ஏவலால், ப்ராக்சி. ஆமா, ப்ராக்சி. ஈரானுடைய இன்னும் ப்ராக்சி. சொல்லப்போனா ஈரானுடைய ப்ராக்சி. இன்னும் சொல்ல போனா அவர்கள் லெபனானில் ஆட்சியிலும் பங்கெடுக்கிறாங்க. இப்போ லெபனானுடைய அந்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒட்டுமொத்த வடக்கு தெற்கு லெபனானை, அந்த பெய்ரூட்டை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கின்ற அந்த லெபனானை ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தான் ஜனாதிபதி ஆக முடியும் ஆமா. என்று அரசமைப்பு சட்டம். அதே மாதிரி பிரதமராக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் இருப்பார். இதுதான் வந்து உடன்படிக்கை மாதிரி. உடன்படிக்கைன்னா என்ன, உங்களுக்கு பிரான்ஸ் வந்து ஒட்டுமொத்த லெபனானையும் ஒரு காலனி நாடாக வைத்திருந்த காலகட்டத்தில் அதற்கு சுதந்திரம் கொடுத்து விட்டு செல்லும் பொழுது இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி தான் போனாங்க. ஆமா. காரணம், இன்னைக்கும் லெபனானில் பழமையான தேவாலயங்கள் இருக்கின்றன. இருக்கு. இங்கே வடக்கு பக்கம். தெற்கு பக்கம் பெரும்பாலும் சன்னி பிரிவை சார்ந்த இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ தெற்கு லெபனான் கொஞ்சம் பாலைவனம் கலந்த பகுதி, அது வந்து வடக்கு இஸ்ரேலோடு தொடர்புடையது. இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் என்பது இன்னைக்கு போர் நிறுத்தமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே போர் நிறுத்தம் இல்லை. ஏற்கனவே தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹார்மோஸ் முற்றுகை தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடந்தாலுமே அது ஒரு முடிவுக்கு வரல. இப்போ எங்கே பிரச்சனை நிற்கிதுன்னா, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டை நிறுத்தப்படாமல் இந்த போர் நிறுத்தம் முழுமையாக அடையாது. ஏன் வந்து இஸ்ரேல் வந்து லெபனான் அடிக்கிறாங்க? ஹிஸ்புல்லா தான் காரணமா? ஹிஸ்புல்லாவை ஈரான் ஆதரிப்பது தான் காரணம். அதாவது ஹிஸ்புல்லா வந்து யாரு? தெற்கு லெபனானில் இருக்கின்ற குடிமக்களாக இருக்காங்க. ஆமா. அங்க இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் ஹிஸ்புல்லாவுடைய ஆதரவாளர்கள். அவர்கள் பெர்ஷியன் மொழி பேசக்கூடியவர்கள் இருக்காங்க, அரபு மொழி பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து இஸ்ரேலுக்கு வந்து தெற்கு லெபனானின் ஒரு பகுதியை இஸ்ரேலோடு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லையை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறான். எப்படி வந்து 1967 அரபு நாடுகளோடு இஸ்ரேல் சண்டை பிடிக்கும் போது எல்லையை விரிவுபடுத்தினாங்க. உங்களுக்கு பாலஸ்தீனத்துடைய மேற்கு கரை அப்பொழுது பிடிக்கப்பட்டது தான், இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலோட ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. அது மாதிரி தெற்கு லெபனான கிட்டத்தட்ட முழுமையாக இஸ்ரேலோட பிடிச்சிடணும், சேர்ந்துடணும். அது ஒரு பெரும் பகுதி. அது ஒரு பெரும் பகுதியில் பாலைவனமாகவும் இருக்கிறது. அந்த பகுதியை நம்ம பக்கம் கொண்டு வரணுங்கிறது ரொம்ப நாள் இஸ்ரேல் முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு தடையாக இருப்பது ஹிஸ்புல்லா. ஓகே. இப்போ நீங்கள் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி லெபனானுடைய தெற்கு பகுதியோடு இருக்குது, அங்கே ஹிஸ்புல்லா இருக்கு. இஸ்ரேலுடைய தெற்கு பகுதி காசாவோட இருக்கு. ஆமா. பாலஸ்தீனத்தோட இருக்கு. அப்போ தெற்கு பகுதியில் ஹமாஸுடைய ஆதிக்கம், இந்த வடக்கு பகுதியில் ஹிஸ்புல்லாவுடைய ஆதிக்கம். ரெண்டுக்கு நடுவில் தான் இஸ்ரேல் இருக்கு. ரெண்டு பேருக்கு ஃபண்ட் பண்றது ஈரான். ஆமா. இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து அமெரிக்கா வந்து முயற்சி பண்றாங்க, நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு போவோம், பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு முழுமையான ஒரு தீர்வை கொண்டு வரணும். இதைத்தான் வந்து அரபு நாடுகளும் முன்னிறுத்துறாங்க. ஆமா. இப்போ கூட அமெரிக்கா வந்து இந்த சண்டையில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத அரபு நாடுகள் திருப்பி வலியுறுத்துறதை பார்க்குறோம். அப்போ ஏன்னா அவர்களுக்கு அங்கே வியாபாரம் படுத்துருச்சு. இப்போ வரைக்கும் கத்தாரில் இருந்தும் சவுதி அரேபியாவிலிருந்தும் கச்சா எண்ணெய் வெளியே வரவே இல்லை. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4-5 மாதங்களாக கச்சா எண்ணெய் அப்படியே வந்து தங்கி அப்படி வந்து இன்னைக்கு வந்து அது வந்து ஒன்றுக்குமே பயனில்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்காவுடைய ஆதிக்கம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஈரானுடைய நிபந்தனை என்பது இப்போது எப்படி இருக்குன்னா, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நிறுத்தம் நடந்தால்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம். இப்போ லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நிறுத்தம் வந்தால் மட்டும்தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குன்றாங்க. இப்போ ஏற்கனவே ட்ரம்புடைய மாளிகையிலிருந்து வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ நேற்று கூட சொன்னார், அது வேறு இது வேறு, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை என்பது வேறு, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் சண்டை என்பது வேறு. அந்த சண்டையை வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதற்கு முன்பாக ஈரானும் அமெரிக்காவும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்வுக்கு வரணும்னு. அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த பிரச்சனையை முடிங்க, அதுவும் எங்க பிரச்சனை தான். ஹிஸ்புல்லா வேறு நாங்கள் வேற அல்ல. இன்னைக்கு ஈரான் வெளிப்படையா சொல்லிட்டாங்க, ஹிஸ்புல்லா வேறு நாங்கள் வேற அல்ல, ஹமாஸ் வேறு நாங்கள் வேற அல்ல. இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்காம எப்படி தீர்வு வரும்? நீங்க என்னோட தீர்வு பண்ணி போர் நிறுத்தம் கேட்குறீங்க,
ஆனா அங்க ஏற்கனவே 2 பிரச்சனை இருக்கு. அடிச்சுக்கிட்டு இருக்கான் இஸ்ரேல். அப்ப அதை நிறுத்த சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு வெள்ளை மாளிகையில் ட்ரம்புடைய வெளியுறவு அதிகாரி கொடுத்த தகவல் என்னன்னா, இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தம் நடக்கணும். ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேல் மேல அமெரிக்காவுக்கு ஒரு கோபம் வந்திருக்கு. எப்படின்னா, நம்ம பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்குமாவது இஸ்ரேல் சும்மா இருக்கலாம், அமைதியா இருக்கணும். ஆனா அமைதியா இல்ல. காரணம், அடிப்படையில் இஸ்ரேலுக்கு போர் நிறுத்தத்தை நிறுத்த வேண்டுங்கிற அக்கறை இல்லை. ஏன்னா அவர்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனை முடியணும்னா கண்டிப்பா லெபனான் கைப்பற்றப்படணும், தெற்கு லெபனான் முழுமையாக இஸ்ரேலோடு சேரணும், ஈரானை கட்டுப்படுத்தணும், ஹார்மோஸை வந்து அமெரிக்கா வந்து முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரணும். அப்பொழுதுதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். இன்னும் ஈரான் வசம் இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றணும். ஆமா, இதெல்லாம் நடக்காம நான் எப்படி வந்து போர் நிறுத்தத்துக்கு வருவேன்னு இஸ்ரேல் கேட்கிறாங்க. ஓகே, முக்கியமா பயம். ஈரானை பார்த்து இஸ்ரேல் பயப்படுறாங்க. பயம் கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. அது யாருக்கு எதிராக ஈரான் பயன்படுத்தும்? நிச்சயமா இஸ்ரேலுக்கு எதிராக. நிச்சயமா இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தும். அப்ப அது யாருக்கு அச்சுறுத்தல்? இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல். அதனாலதான் இந்த விஷயம் முடிவடையாமல் நாங்கள் போர் நிறுத்தம் நடத்த மாட்டோம்னு இஸ்ரேல் சொல்றாங்க. இப்ப எப்படி போச்சுன்னா, அமெரிக்கா சொல்வதை இஸ்ரேல் கேட்கல, அமெரிக்கா சொல்வதை ஈரானும் கேட்கல. இப்ப அதான் பிரச்சனை. தான் இப்ப 2 பேருமே கேட்கல அப்படிங்கும்போது அமெரிக்காவுக்கு கோபம் வருது. மரியாதை இல்ல. நான் இஸ்ரேலையும் கட்டுப்படுத்த முடியல, ஈரானையும் கட்டுப்படுத்த முடியல. இப்ப வந்து கொஞ்சம் பயமுறுத்தி பார்த்தேன். ஹார்மோஸ் முற்றுகையில் இருக்கின்ற அமெரிக்க கப்பல்கள், நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்க கப்பல்கள் மேல ஏவுகணை மூலமா தாக்குதல் நடத்தி அவங்க பிரச்சனை பண்றாங்க. நம்ம அடிச்சு பார்த்தோம். பக்கத்தில் இருக்கின்ற பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துல நம்ம ஏவுகணை தாக்குதல் நடத்தோம். அவங்க என்னன்னா பஹ்ரைன் அடிக்கிறாங்க. அப்ப இது ஒரு தீர்வு இல்ல. அப்ப இந்த தீர்வு இல்லாதனால இன்னைக்கு அந்த வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அரபு நாடுகள் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அளவுல பாதிப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவுல அரபு நாடுகள், நாட் ஒன்லி அரபு நாடுகள், ஆல் ஓவர் வேர்ல்டு, இன்னைக்கு உலகம் முழுவதும் சந்திக்காலும் அரபு நாடுகள் வியாபாரம் பண்ண முடியல. கரெக்ட். இன்னைக்கு வந்து சவுத் பார்ஸ்ல இருக்கின்ற எண்ணெய் கிணறுகள் அப்படின்னு நின்றுட்டு இருக்கு. ஈரானில் இருக்கின்ற கார்க்கு தீவுல இன்னைக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்றதுக்கு இடம் இல்ல. அரபு அமீரகத்தில் ஃபுஜரால இருக்கின்ற எண்ணெய்கள் எல்லாம் எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. பஹ்ரைனில் இருக்கின்ற ரீஃபைனரி சிஸ்டமே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு அங்க வந்து முழுக்க ரீஃபைனரி தான். எதை வச்சு ரீஃபைன் பண்ணுவாங்க? கச்சா எண்ணெயை கொண்டு வந்து ரீஃபைன் பண்ணுவாங்க. வரவே இல்லை, வரவும் முடியல. அப்ப அந்த ரீஃபைன் பண்ணப்பட்ட கச்சா எண்ணெயை நீங்க உங்க பஹ்ரைன்ல இருந்து கப்பல் மூலமாக அனுப்பவும் முடியல. அப்ப இப்படி சிக்கல்களில் அமெரிக்காவுக்கும் சிக்கல் இருக்கு. அவங்களுடைய கையிருப்புல இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயே வந்து காலியாகிக்கிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம். அங்கேயும் ரிசர்வேஷன் வந்து பிரச்சனை தான். ஒரு கேலன் பெட்ரோல் விலை கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அதை பத்திலாம் இன்னைக்கு ஈரான் கவலைப்படல. இல்ல, அமெரிக்காவே கவலைப்படலையே. அமெரிக்கா இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நாங்க பேச்சுவார்த்தை இழுப்பதை பத்தி நாங்கள் கவலைப்படல. ஆனால் வந்து உண்மையிலே வந்து இஸ்ரேல் செய்வதும் தப்பு தான். இதுக்கு ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்குது. இது வந்து இது போர் நடக்குதா அல்லது நிறுத்தமா என்னன்னே அவங்களுக்கு புரியல. இப்ப இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இப்ப இல்ல. அவங்க துணிஞ்சு வந்து இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஆட்களை பூரா லிண்டனா இருக்கு அந்த பக்கம் இறக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கு ஹிஸ்புல்லா தயாரா இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, குவைத்தில் இருக்கின்ற அந்த ஏர்போர்ட்ல அமெரிக்காவுடைய விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அங்க ஈரான் இன்னைக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துல குவைத்தில் இருக்கின்ற ஏர்போர்ட்ல விமானத்தளத்துல அமெரிக்க விமானங்களின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. இப்ப நம்ம இதை எப்படி சொல்வது? அப்ப ஈரானுக்கும் அமெரிக்காவை பார்த்து பயம் இல்லை. இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்ப இது என்ன மாதிரி போகுது என்றால், கிட்டத்தட்ட நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க போர் நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். ஆனா 2 பேருமே சொல் பேச்சு கேட்கல. இன்னைக்கு வந்து அரபு நாடுகளும் அமெரிக்கா மேல கோபம் கொள்கிறார்கள். இதுக்கு முடிவுதான் என்ன அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு அமெரிக்கா நகர்ந்ததை பார்க்குறோம். அதனாலதான் பேச்சுவார்த்தை நடக்கல, நாங்க போருக்கு வரல, நாங்க போர்ல இல்லை அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இது எப்படி போய் முடியும்னா, இன்னும் சில தினங்களில் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய சொல் பேச்சு கேட்கவில்லை என்றால் இந்த ஹார்மோஸ் முற்றுகை தளர்த்தப்படும். இந்த கப்பல்கள்லாம் இன்னைக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அமெரிக்காவிலேயே வந்து ட்ரம்புக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு சூழல் உருவாயிருக்கு. இன்னைக்கு அவங்களுடைய அமெரிக்கா காங்கிரஸ்க்கான தேர்தல் நடக்க போகுது. இன்னைக்கு ட்ரம்புக்கு இன்னொரு பார்வை இருக்கிறது. என்ன பார்வை என்றால், அமெரிக்கா கண்டத்தில் இருக்கின்ற அந்த நாடுகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவருக்கு ஒரு நீண்ட நாள் கனவு. அதன் அடிப்படையில் தான் வெனின்சுலாவை
கைப்பற்றினாரு. கிரீன்லாந்துக்கு ஆசைப்படுறாங்க. அதுவாது ஐரோப்பால இருக்கு. அமெரிக்க கண்டத்தில் இருக்கின்ற நாடுகள் கியூபாவை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஜூன் 25ஆம் தேதி அந்த கொலம்பியாவில் நடக்கின்ற தேர்தல். அந்த கொலம்பியா தேர்தலில் தான் ஆதரிக்கின்ற நபர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று ட்ரம்ப் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறார். என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு அங்க இருக்கின்ற நாடுகள் பிரேசிலை தவிர, ஏன்னால் பிரேசில் வந்து அமெரிக்க எதிர்ப்பில் உறுதியாக இருக்கின்றன. அர்ஜென்டினா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, கொலம்பியா, இது போன்ற நாடுகளில் எல்லாம் தான் விரும்பிய நபர்கள் பொம்மையாட்சியாக இருக்கணும், அது அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்கணும், அமெரிக்கா கண்டம் முழுவதும் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு சர்வாதிகாரி, இப்படி ஒரு அஜெண்டாவை இன்னைக்கு ட்ரம்ப் வந்து முன்னிறுத்துறார். இதற்கிடையில இந்த இஸ்ரேல் பிரச்சனை அவருக்கு பெரிய தலைவலியா மாறி இருக்கு. இதுதான் இப்ப பார்க்கணும். அதனால இப்ப வருகின்ற நாட்களில் எப்படி எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த முற்றுகை தளர்த்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. இனியெல்லாம் வந்து போரை நடத்தி கொண்டு போய் செலவு பண்ண அமெரிக்கா விரும்பல. நீ இஸ்ரேலே பாத்துக்கோ, ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. மார்க் ரூபியோடைய வார்த்தையில் ஒன்று இருக்கிறது. இன்னும் வந்து இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை சொல் பேச்சை கேட்கவில்லை என்றால் இனிமேல் போருடைய நல்லது கெட்டதையெல்லாம் இஸ்ரேல் பார்த்து கொள்ளட்டும், நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு அமெரிக்கா நகர்ந்து விட்டது. காரணம், இந்த போரினால் அமெரிக்காவுக்கு எந்த லாபமும் இல்லை, பெருத்த நஷ்டம். அது அமெரிக்காவுடைய பட்ஜெட்லேயே பாதிக்குது. பென்டகன் இனிமேல் நாங்கள் ஃபண்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, அடம் பிடிக்கிறாங்க. இப்போ இனி வருகின்ற இந்த அமெரிக்க காங்கிரஸ் தேர்தலில் இப்போ ட்ரம்புடைய செல்வாக்கு குறையும் பட்சத்தில் அவருக்கான ஆதரவு குறையும். அது அவருக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. நாளைக்கு எந்த ஒரு செய்கையும் அமெரிக்கா காங்கிரஸுடைய சப்போர்ட் இல்லாமல் அவரால் செய்ய முடியாது. இப்போ இதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த வெளிநாட்டுக்கு இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு இவ்வளவு டாக்ஸ் போட தேவையில்லை அப்படின்னு அங்கே இருக்கின்ற நீதிமன்றங்கள் கருத்துக்கள் சொல்வதை பார்க்குறோம். இப்போ இது எல்லாமே ட்ரம்புக்கு ஒரு வீழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு வீழ்ச்சி. அப்போ நெத்தனியாகுவினால், இஸ்ரேலினால் இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியை நாம் சந்திப்பதை ட்ரம்ப் விரும்பவில்லை. அதாவது இஸ்ரேலை கைவிடும் முடிவுக்கு அமெரிக்கா வந்துட்டாங்க. அப்படித்தான் வர்றாங்க. அவர்களுக்கு நெருக்கடி இருக்கு. இப்போ அமெரிக்காவில், அமெரிக்காவுடைய அதிகார மட்டத்தில், ஆட்சி மட்டத்தில் கண்டிப்பாக வந்து இஸ்ரேலுடைய லாபி இருக்கு. ஆமா, அந்த லாபி தான் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுடைய இஸ்ரேல் ஆதரவு சூழலை எடுக்க வைத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்ப போற போக்க பார்த்தா இது ட்ரம்புடைய வந்து கைமீறி போய் விடுகின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. இதன் மூலமாக ஈரானை கை கழுவி விட்டுறலாம், இனி அரபு நாடுகளோடு நம்ம இருக்கின்ற வியாபாரம் கெட்டு போயிடும், போதும், இனி இஸ்ரேல் ஈரான் பார்த்து கொள்ளட்டும், நம்ம விலகிக் கொள்வோம், இதனால் ஒரு லாபம் இல்லை, நாம் வந்து நம்முடைய கவனத்தை வட அமெரிக்க, தென் அமெரிக்க கண்டங்களில் இருக்கின்ற நாடுகளில் கவனம் செலுத்துவோம். வெனின்சுலா மாதிரி நாடுகளில் ஏற்கனவே நம்ம வந்து பிடிச்சாச்சு. இப்போ கியூபால கை வைக்கிறாங்க, அப்புறம் இப்போ வந்து கொலம்பியால கை வைக்கிறாங்க. இப்படி பல்வேறு, ஏன்னா கொலம்பியாவில் அவருக்கு எதிரான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து அந்த எதிர்கட்சியை சார்ந்தவருக்கு ஆதரவு கொடுக்கிறார் ட்ரம்ப். இப்படி அங்க இருக்கின்ற நாடுகளை அமெரிக்காவோட நேச நாடுகளாக மாற்றக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு ட்ரம்ப் ஏற்படுத்துவது முக்கியமாக படுகிறது. அதுதான் அமெரிக்க மக்களுக்கு நலன் சார்க்கும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அவர்கள் எல்லாம் அந்த அருகே இருக்கின்ற நாடுகள், அமெரிக்காவோடு தொடர்புடைய நாடுகள். இப்போ ஏற்கனவே மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து பெரிய சுவத்தையே எழுப்பி வச்சிருக்காங்க. மெக்சிகோவில் கூட அமெரிக்காவுடைய அந்த சமரசம் வர வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம்? ஏற்கனவே போதை மருந்து கலாச்சாரம் அமெரிக்காவை பெரிய அளவில் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. மெக்சிகோல இருந்து வருகின்ற போதை மருந்துகளை தடுக்கணும்னா அவரோடு நம்ம உறவு வேண்டும், ஒரு நல்ல ஒரு கலந்து ஒரு புரிந்துணர்வு வேண்டும் நினைக்கிறார். அதனால ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா கை கழுவுகிறதா என்கிறதான் கேள்வி. அது இஸ்ரேலோடு சொல்லுங்க. அதாவது இஸ்ரேலை கை கழுவணும், இஸ்ரேலுக்கு பெருசா எந்த ஒரு உதவியும் கொடுக்க கூடாது, இஸ்ரேலால நமக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாதுங்கிற முடிவுக்கு அமெரிக்கா வர போறாங்க. ட்ரம்ப் வந்து விட்டார் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க பேசுற பேச்சு, அவங்க செயல்படுத்துகின்ற செயல்பாடுகள், வெளிப்படுத்துகின்ற அந்த உணர்வுகளை பார்த்தால் கிட்டத்தட்ட மத்திய தரை நாடுகளில் இருக்கின்ற அந்த போரிலிருந்து அமெரிக்கா வெளியேறுகிறதா என்கிற கேள்வியை இன்னைக்கு உலகம் எழுப்பி இருக்கிறது. அதாவது இஸ்ரேலை அமெரிக்கா பேக் பண்ணவில்லை என்றால் ஈரானுக்கு அட்வான்டேஜா இருக்கு. இஸ்ரேலை டைரக்டா அடிப்பாங்க. இஸ்ரேலுக்கு பெரிய நெருக்கடி, கிட்டத்தட்ட பெரிய நெருக்கடி. ஏனென்றால் இன்னைக்கு வரைக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை 1% கூட அமெரிக்கா கைப்பற்றவில்லை. ஆமா, 1% கூட ஈரான் வந்து அமெரிக்காவுடைய இராணுவத்திடம் வந்து கொடுக்கல. அப்ப இது வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இப்படி வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம போய் போரிட்டு கொண்டிருப்பது சாத்தியமில்லை. இரண்டாவது, செப்டம்பரில் நடக்க போகின்ற பிரிக்ஸ்ல அமெரிக்காவுக்கு பாதகமான விஷயத்தை எடுத்துவிடக்கூடாது என்றால் இப்பொழுதே பின்வாங்கி விட வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார். ஏன்னா இப்ப ஜூன் மாசம், இப்பொழுதே பின்வாங்கி விட்டால் அடுத்த 2 மாதங்கள் அமெரிக்கா மேல ஒரு கோபம் குறைந்து விடும்.
நாங்கள் எதுவும் இல்லைன்னு. அப்போ பிரிக்ஸில் அமெரிக்காவுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் விட்டுவிட்டால் பிரிக்ஸ் மாநாடுக்கு பின்பு அமெரிக்கா பார்த்துக்கலாம். சில இஸ்ரேலுக்கு ஆதரவாக கூட நிலைப்பாடுகள் எடுக்கலாம். அதனால அடுத்த 3 மாதங்கள் அமெரிக்கா ஈரான் விஷயத்தில் சைலண்ட் மோடில் போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. குறிப்பாக இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் நடக்கக்கூடிய போர்ல இருந்து பின்வாங்க முடிவுக்கு வந்து அமெரிக்கா வரலாம். அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு கூட அமெரிக்கா கை கழுவுற முடிவுக்கு வரலாம்னு சொல்றீங்க. அப்படி நடந்தால் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியா இருக்கும். உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்து விலகுவதற்கான பெரிய வாய்ப்புகள் ரிலீஃபுங்க, பெரிய ரிலீஃப். ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து இந்த பிரச்சனையினால இது இந்தியா போன்ற நாடுகள் நம்ம அதை சமாளிச்சுட்டு இருக்கோம். ஆனால் விலையேற்றம் பல நாடுகள் தத்தளிக்கின்றாங்க. இந்தியா கூட சமாளிப்பது இன்னைக்கு கைமீறி போய்விட்டது. இன்றைக்கும் அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து எக்கச்சக்கமாக போய்விட்டது. இப்போ மும்பையில், சென்னையில், பெங்களூரில் நினச்சி பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் 3 மடங்கு உயர்ந்திருப்பதாக சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஓரளவுக்கு தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதனால் அமெரிக்கா அந்த போரிலிருந்து வெளியேறுவது நமக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. இந்த போர் பத்தின பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரில் பேசியவங்க நன்றிகளையும் சார்.